தங்கமும் தூபவர்க்கமும் வெள்ளை போலம் காணிக்கைகளும் ஏசப்பா விரும்பவில்லையே. உன் ஐஸ்வர்யமும் பேர் புகழும் நிறமும் முந்தன் தோற்றங்களும் முதன்மையானதல்ல, முக்கியமல்லவே. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை மேன்மை, அர்ப்பணித்திடும் இதயத்தை. தங்கமும் தூபவர்க்கமும் வெள்ளை போலம் காணிக்கைகளும் ஏசப்பா விரும்பவில்லையே. காலவேளையிலே ஆண்டவருடைய பிறப்பை நினைக்கும்படியாய் வந்திருக்கிற இந்த காலவேளையிலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலவேளையில ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் போக போகிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும். நான் போன வாரத்தில் ஆராதனைக்கு வந்தவர்கள் எல்லாரும் பொன்னை குறித்த செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தூபவர்க்கம். Glory to God. Hallelujah. இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்திலே இந்த சாஸ்திரிகள் அருமையான அவரை பணிந்து கொள்ளும் போது தங்கள் பொக்கிஷங்களை திறந்து 3 காரியத்தை அவர்களுடைய சமூகத்திலே வைத்தார்கள். ஒன்று பொன்னை வைத்தார்கள், 2வது தூபவர்க்கத்தை வைத்தார்கள், 3வது வெள்ளை போளம். நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற தலைப்பு என்னவென்றால் அருமையான தூபவர்க்கம். Praise the Lord. தூபவர்க்கத்தை வைத்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அதிசயமானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அற்புதமானது. தற்செயலாய் நடக்கவில்லை, தேவனுடைய தீர்மானத்தின்படி நடந்தது. நீங்கள் மற்றவர்களுடைய பிறப்புக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. யோவான் எழுதும் போது எழுதுகிறார், 1ஆம் வசனத்தை யோவான் 1:1 அவர் எழுதுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது. வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவன் தெய்வம் மனுஷனாய் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுளம் பற்றின இந்த தேவன் அதிகாரம் வசனம் சொல்லி வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரே சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவரை கொண்டு உலகத்தை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், அவருடைய மகிமையின் பிரகாசமும், அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தார். அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய், தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை
நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் மனிதனை கொண்டுதான் தேவன் தன்னுடைய வேலையை, திட்டத்தை, நோக்கத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தார். என்ன வேலை, என்ன திட்டம் என்னவென்றால், ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு தேவன் ஒரு பெரிய திட்டத்திற்காக ஆண்டவர் அவர்களை உருவாக்கினார். மண்ணினால் அவரை எடுத்து அவனுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை மனுஷனாக கர்த்தர் மாற்றினார். நோக்கம் என்ன? விழுந்து போன சத்துருவாய பிசாசை அவர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை தேவன் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அவனுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அவன் அந்த பிரமாணத்தை செய்தால் மாத்திரமே சத்துருவை ஜெயிக்க முடியும். என்ன பிரமாணம்? அவனுக்கு கொடுத்த பிரமாணம் அதை புசிக்காது என்றதான பிரமாணம். அதுதான் தெய்வ வாக்கு. ஆனால் என்ன நடந்தது என்றால், அருமையான அதை அவர்கள் மீறினார்கள், அதை புசித்தார்கள். அதை புசித்த போது மனிதனுக்கும் பாவம் உண்டானது, மனிதன் மேல் சாபம் உண்டானது. சத்ருவாய பிசாசு ஜெயம் பெற்றான் ஏதேன் தோட்டத்தில். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணினார் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் மேல் இந்த பாரத்தை ஆண்டவர் வைக்க விரும்பவில்லை. மனுஷன் மேல் இந்த வேலையை தேவன் வைக்க விரும்பவில்லை. ஆகவே அவர் பூமியிலே மனுஷனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்கள் ஆதியாம புஸ்தகத்திலிருந்து மல்கியாவின் புஸ்தகம் வரையிலும் வாசித்தால், அருமையான 18 பேர்களிலே மனுஷனுக்கு அவர் தரிசனமாகி ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஆராதனை வேறு, புதிய ஏற்பாட்டிலே நடக்கிற ஆராதனை வேறு. நான் ரொம்ப போனா பைபிள் ஸ்டடிஸ் மாதிரி ஆயிரும். நான் காரியத்துக்கு வருகிறேன். இந்த கடைசி நாட்களில் இயேசு என்னும் நாமத்தில் தெய்வம் வெளிப்பட்டிருக்கிறார். இனி ஒரு நாமம் இல்லை, இனி ஒரு பேர் இல்லை. மனிதன் விடுதலையாக்கப்பட, மனிதன் ரட்சிக்கப்பட, மனிதனுடைய பாவம் கழுவப்பட இனி ஒரு நாமம் இல்லை. வானத்தின் கீழே, பூமியின் மேலே இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை. இந்த நாளின் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெள்ளை போளம் அவருக்கு காணிக்கையாக வைக்கப்பட்டது. வெள்ளை போளத்தை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேசுவதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தற்செயலாய் நடந்தது ஒன்று அல்ல. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பரலோகத்தின் தீர்மானம். எப்பொழுது அவர் அந்த தீர்மானத்தை எடுத்தார் என்றால், ஏதேன் தோட்டத்தில் எடுத்து விட்டார். ஆமென். அவர் தேவதூதனுக்கு கை கொடுக்க அதற்கு பின்பு விரும்பவில்லை. விழுந்து போன மனுஷனை தூக்கி எடுக்க விரும்பினார். அருமையான விழுந்து போன மனுஷனை கொண்டு பிசாசை ஜெயிக்க அருமையான திட்டத்தை தேவன் வைத்தார். ஏனென்றால் பிசாசு அங்கே ஜெயம் பெற்றபடினாலே விழுந்து போன மனுஷனை தூக்கி எடுத்து மனிதனுக்கு அருமையான அந்த பிசாசை ஜெயிக்க விரும்பினார். முதல் ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இரண்டாவது ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் சபையை பூமியிலே வைத்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் அருமையான எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய், பயத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், அருமையான வியாதிகளை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள், சண்டைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், குழப்பங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், அருமையான மரண பயத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், இவைகளை எல்லாம் அழித்து நீங்கள் ஜெயம் பெறுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படி கர்த்தர் உங்களை சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. 7 சபையும் வெளிப்படுத்தின புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்.
Hallelujah. வெள்ளை போலம். Praise the Lord. நான் செய்திக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். இந்த வெள்ளை போலத்தை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வெள்ளை போலம் ஒரு விதமான மரத்தின் பட்டையிலிருந்து உண்டாக்கப்பட்டது. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நளனமும் குங்குமமும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. அருமையான ஒரு விதமான மரத்திலே இருந்து உரிக்கப்பட்ட பட்டையிலிருந்து இந்த வெள்ளை போலம் உருவாக்கப்பட்டது. இதுல வேற மனத்தை உண்டு பண்ணுகிற வேறு பொருட்களும் இந்த கலவையில அருமையான சேர்க்கப்பட்டது. நீங்கள் யாத்திரையாம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 34 37 வரையிலும் வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசுனுமாகிய கந்தவர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி. இந்த தூப வர்க்கம் பழைய ஏற்பாட்டிலே மோசையினாலே கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியனுக்கு நிறைய வேலை உண்டு. அதிலே ஒரு வேலை என்னவென்றால், அவன் அருமையான அங்கிருக்கிறதான விளக்கை அவன் துடைத்து அந்த விளக்கு 24 மணி நேரம் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இந்த தூப வர்க்கத்தை அவன் அருமையான மகா பரிசுத்த ஸ்தலமாயிருக்கட்டும், பிரகாரமாயிருக்கட்டும், பரிசுத்த ஸ்தலமாயிருக்கட்டும், அந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் இந்த தூப வர்க்கத்தின் வாசனையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அது மூடி இருக்கும். அது பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே, அருமையான அந்த பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே இதை மனிதன் முகரக்கூடாது, மனிதன் செய்யக்கூடாது, மனிதன் அருமையான இதை உபயோகப்படுத்தக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டிலே ஒரு பெரிய கட்டளை கொடுக்கப்பட்டது. அப்படி அவன் செய்வானே ஆனால் அவன் தேசத்தின் ஜனங்களிலே அவன் அருமையான வாழ முடியாதபடி அறுப்புண்டு போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Praise the Lord. ஆகவே இந்த அருமையான இந்த வெள்ளை போலத்தை தான் சாஸ்திரிகள் அந்த பெத்லெஹேமிலே பிறந்ததான அருமையான இயேசுவை பார்க்க போகும்போது அவருடைய சமூகத்திலே வைத்தார்கள். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு வழியோரமாய் பிறந்தவர். அவரை எங்க வழியோரத்துல தான் அவர் பிறந்தார். மாடு தொழுவத்துல பிறந்தார்னா நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனா பைபிள் வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், ஒரு மனுஷன் ஆண்டவரை பின்பற்றும்படி வருகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ என்ன செய்யுது, தலைசாய்க்க இடமில்லை. அத அந்த சத்திரக்காரன், அந்த மாடுகளெல்லாம் ஆடுலாம் கட்டியிருக்கிற சத்திரக்காரன், ஐயோ வழியோரமா ஒருத்தருடைய குழந்தை பிறக்குதுன்னு சொல்லி ஒதுங்க இடம் கொடுத்தான். அந்த சத்திரத்துல அருமையான ஒதுங்குவதற்கான ஒரு இடம் கொடுத்தான். அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வாசனை உள்ள இடமா இருக்கும். சாணி வாடை அடிக்கும், யூரின் ஸ்மெல் அடிக்கும். அருமையான அங்க இருக்கிற அந்த பகுதிக்குள்ளே நீங்கள் பார்த்தால் அவ்வளவு சுத்தமாய் ஒன்றும் இருக்காது. மரியாளும் யோசேப்பும் சாதாரணமானவர்கள், சாதாரணமான குடும்பத்தை, அவர்கள் பெரிய பணக்காரர்கள் அல்ல, சாதாரணமான குடும்பத்திலே உள்ளவர்கள். என்ன நடந்தது என்றால், இந்த வெள்ளை போலத்தை கொண்டு போய் அவருடைய சமூகத்திலே வைத்தபோது என்ன நடந்தது என்றால், அந்த நாற்றம் எல்லாம் போக ஆரம்பித்தது. அந்த இடம் முழுவதும் வாசனை வீசுகிற ஒரு இடமாக மாறி போனது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வாசனை எப்படிப்பட்ட வாசனையா இருந்தது என்றால், அவ்வளவு நேரம் துர்நாற்றம் வீசின இடம் இப்பொழுது வெள்ளை போலத்தினாலே அருமையான இவர்கள் கொண்டு போய் அதை வைத்ததுனாலே அங்கு பெரிய வாசனை வீசப்பட்டது. இவங்க சாஸ்திரிங்க சாதாரண ஆள் இல்ல,
அதே உங்களுக்கு சொல்றேன். அவங்க ராஜாவின் பக்கத்திலே சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் சயின்டிஸ்ட், வானத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறவர்கள். அருமையான ராஜா இவரிடத்திலே போய் ஆலோசனை கேட்கிற இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். சமுதாயத்திலே உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள், பெரிய பணக்காரர்கள். அருமையான சாதாரணமான ஜனங்களை போல இவர்கள் பூமியிலே வாழவில்லை, உயர்ந்த இடத்திலே இருந்தார்கள். அதனால் இதை நான் வாசிக்கும் போது எனக்கு என்ன தோன்றினது தெரியுமா? அந்த வாடையை பார்க்கவில்லை, சாணியை பார்க்கவில்லை, யூரினை பார்க்கவில்லை, அந்த இடத்தில் இருக்கிறதான இன்வால்மெண்ட் ஒன்றை பார்க்கவில்லை. அங்கே விழுந்து விட்டார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒன்று தெரிந்தது, இவர் ரட்சகர். ஆமென். ராஜாதி ராஜா பிறப்பார் என்று அவர்கள் அறிந்ததனாலே வானத்திலே அந்த நட்சத்திரம் நடத்தி வந்த பாதையை இவர்கள் விட்டுவிட்டு அரமனைக்கு போனார்கள். போத்திபாரிடத்திலே அங்கே போய் அந்த பார்வோனிடத்திலே போய் அருமையான இயேசு பிறந்தார் என்று சொன்னார்கள். ஏரோதிடத்திலே போய் பிறந்தார்கள் என்று சொன்னார்கள். அது பெரிய அந்த சப்ஜெக்டுக்கெல்லாம் நான் உங்களை கொண்டு போல, அதெல்லாம் தீர்க்க தரிசனம். அதனாலே சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. நான் காரியத்துக்கு வருகிறேன். அருமையான அவர்கள் வெள்ளை போலத்தை வைத்தார்கள். இது எதை காண்பிக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டின் தேவனுடைய பிள்ளை இந்த வெள்ளை போலத்திற்கு அடையாளமாயிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையின் நாற்றம் எடுத்த ஒரு பகுதி இருக்கிறது, வாசனை வீசுகிற ஒரு பகுதி இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறான், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் நற்கந்தமாயிருக்கிறோம். நாங்கள் வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் 2 கொரிந்தியர் 2:15 ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அப்படிதான் பவுல் இருந்தா. நான் முதல் அவனுடைய கெட்டு போன பகுதியை நீங்கள் வேதத்திலே வாசித்தால் கிறிஸ்தவ சபைகளை பாழாக்கி கொண்டிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தமஸ்குவை நோக்கி அவன் போகும்போதுதான் இந்த மகிமையான இயேசுவை அவன் தரிசித்தான். இந்த மகிமையான இயேசுவை அவன் பார்த்தான். அப்பொழுதுதான் கெட்டு போன அவனுடைய வாழ்க்கை நற்கந்தமாய் மாறினது. இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே நாம் எப்படி இருந்தோம்? பாவத்திலே இருந்தோம், சாபத்திலே இருந்தோம், மரணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம், உலக மனிதனை போல ஜீவித்தோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, நமக்கு ஒரு அருமையான தூர பார்வை இல்லை. உலக மனிதனை போல நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் புதிய மனிதனாய் மாறி இருக்கிறோம். உலக மனிதனுடைய எண்ணங்கள், உணர்வுகள், சிந்தனைகள் எல்லாம் உலகத்துக்குரியவைகளாயிருக்கிறது. அருமையான புதிய மனிதனுடைய சிந்தனை எல்லாம் அருமையான பரலோகத்தை குறித்தும், அருமையான இயேசுவை குறித்தும், மேன்மையானவைகளை குறித்தும் அவன் சிந்திக்கிற மனிதனாய் மாறிவிடுகிறான். நான் பேர் கிறிஸ்தவர்களாக இருந்தால் இப்ப நம்ம வீட்டுல கறி வேகும், பேர் கிறிஸ்தவங்களா இருந்தா சினிமா ஓடும், பேர் கிறிஸ்தவங்களா இருந்தா அருமையான தேவனுடைய சாயங்காலம் பீச்சுக்கு போக ரெடி பண்ணிருப்போம், சினிமா தியேட்டருக்கு போக ரெடி பண்ணிருப்போம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மை பழைய ஜீவியத்திலிருந்து நம்மை மாற்றி இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்றால், அருமையான பழைய மனுஷன் அல்ல. பழைய மனுஷனை குறித்த ஒரு சில குறிப்புகளை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கலாம். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறோனா இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று சொல்லுவான். பழைய மனுஷனை அவரே எழுதுறாரு. நான் எப்படிப்பட்ட பழைய மனுஷனா இருந்தேன்னா, நான் விரும்புறத செய்யல, நான் நல்ல பேசல, நல்ல சிந்திக்கல, நல்ல உணர்வு எனக்குள்ள இல்ல, நான் எல்லாமே அருமையான
அருமையான என்னுடைய சிந்தனை, எண்ணம், உணர்விலே பாவம் இருக்கிறது. அருமையான நியாய பிரமாணம் என்னை விடுதலையாக்க முடியவில்லை, ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிச்சு என்று எழுதுகிறார். நான் காரியத்துக்கு வருகிறேன். என்னை அருமையான புதிய மனிதனாய் அருமையான நான் வாழ பிரயாசப்படுகிறேன், ஆனால் முடியவில்லை. அதே ரோமர் 7:24 அவர் சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனுஷன். இந்த நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலே இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை விடுதலையாக்க முடியும்? எல்லாரும் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் ஏன் இதை செய்றேன்? எனக்கு பிடிக்கல, நான் கோவப்படுறேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, பொய் சொல்றேன், என்னால சொல்லாம இருக்க முடியல, என்ற கசப்பு இருக்குது, என்ற வெறுப்பு இருக்குது, என்ற பகை இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, என்னை பிடிக்காதல் வரும்போது எனக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, அவனோட சண்டை போடணும்னு வருது. இதெல்லாம் பழைய மனுஷனுடைய சுவாபங்கள், பழைய மனுஷனுடைய எண்ணங்கள், பழைய மனுஷனுடைய உணர்வுகள், பழைய மனுஷனுடைய சிந்தனைகள். இதெல்லாம் அருமையான பகையை உருவாக்குகிற எண்ணங்கள். நீங்கள் திருநெல்வேலி, நாகர்கோவில் அந்த பகுதியில அக்கா அண்ணனுக்கு செய்வன வைப்பாங்க, அண்ணன் தங்கச்சிக்கு செய்வன வைப்பாங்க. எல்லாம் 4-5 பேர் பிறந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வன வைப்பாங்க. அவன் பிள்ளை படிக்க கூடாது, அவன் குடும்பம் முன்னேறக்கூடாது. இதுதான் அங்க அதிகமா இருப்பாங்க. மற்றபடி அதை தாண்டி மதுரை பக்கம் எல்லாம் வந்தா அந்த அளவு இல்லை, அந்த அளவு செய்ய மாட்டாங்க. அங்க சொத்து பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை, சொத்து பிரச்சனை நிறைய. நீங்க இப்ப கோர்ட்ல, இந்தியாவுடைய கோர்ட்ல 75% சிவில் கேஸ், கோர்ட் கேஸ், அருமையான லேண்ட் சம்பந்தமான கேஸ் தான் இருக்குது. அது யார் லேண்ட் சம்பந்தமான கேஸ்னா அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இவங்க கேஸா தான் இருக்கு. 75% இருக்கு. மற்றதுதான் கிரிமினல் எல்லாம் 25% தான் ஒதுக்குறாங்க. இந்தியாவுடைய கோர்ட் அப்படி இருக்குது. சொந்த அம்மா சாவுக்கு போல. நான் எங்க குடும்பத்தை சொல்றேன், அண்ணன் தம்பிங்க 2 பேரு சாவை சொல்லவும் இல்லை, சாவை எடுத்து எல்லாம் எரிச்சிட்டாங்க. அந்த அம்மா என்ன போன் பண்ணாங்க, எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி, அவங்க அந்த பாவநாசம்னு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நான் அங்க போகும்போது அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன், நீங்க அம்மா சாவுக்கெல்லாம் நம்மளோட அவங்க தொடர்பு கிடையாது, உங்க அம்மா சாவெல்லாம் எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. ஐயோ, அது எனக்கு அவன் காட்டவே இல்லை, நான் போகவும் இல்லை, அதே ஊர்ல தான் இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி சாவு, பகை, விரோதம், பிள்ளைங்க எல்லாம் பிரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாம் பழைய மனுஷனுடைய சுவாபங்கள், பழைய மனுஷனுடைய எண்ணங்கள், பழைய மனுஷனுடைய சிந்தனைகள், பழைய மனுஷனுடைய உணர்வுகள். இந்த மனிதனை மீட்கும்படியாய்தான் இயேசு மனிதனாய் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? அருமையான பழைய மனிதனிலே, பழைய மனிதனை கட்டி வைத்திருக்கிற சத்துடைய கட்டுகளிலிருந்து அவனை விடுதலையாக்கி அவனை புதிய மனிதனாய் மாற்றும்படியாய். எபேசியருக்கு நிருபம் 4:24 கொலோசியருக்கு நிருபம் 3:8 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். குருந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், மண்ணினுடைய சாயலை எப்படி நீங்கள் அணிந்து கொள்கிறீர்களோ அப்படியே விண்ணவருடைய சாயலும் அணிந்து கொள்கிறீர்கள். வாசிக்கலாம். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். வானவருடைய சாயலையும் அணிந்திருக்கிறோம். என்ன ஆச்சுன்னா, மண்ணுன்னு இந்த சரீரம் மண்ணுன்னு சொல்றாரு, ஆனா ஆவிக்குரிய பகுதியே விண்ணவருடைய சாயல், இயேசுவாவுடைய சாயல், இயேசுவின் சாயல். தேவனுடைய, அதற்குதான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், அதற்குதான் சபை திறக்கப்பட்டிருக்கிறது, அதுக்குதான் ஊழியக்காரனை கர்த்தர் அழைத்து அவனை ஊழியத்துக்குரிய அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். அதற்குதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சபை கர்ப்பவேதனைப்படுகிறது. சபை ஏன் கர்ப்பவேதனைப்படுகிறது என்றால், மனிதனை தேவ சாயலிலே உருவாக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பவேதனைப்படுகிறார், ஊழியக்காரன் கர்ப்பவேதனைப்படுகிறார், திறப்பிலே நின்று செபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்ப்பவேதனைப்படுகிறார்கள். ஆமென். அழுகிறார்கள். எதற்காக என்றால், அவர்களை அருமையான தேவ சாயலாய் மாறும்படி. குழந்தை பிறந்தது,
ஆண் குழந்தை, மகிழ்ச்சி. ஒரு கை இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு கண் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அருமையான சரீரத்திலே ஒரு அவயவம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த தாய் அருமையான முழு அந்த வேதனையிலும் அந்த வேதனை வலியிலும் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பாள். இந்த குழந்தை எங்கேயாவது பிரச்சனை இருக்குதா பாப்பா. ஏன்னா ஒரு கிராமத்துல 3 ஆம்பளை பிள்ளைங்க. பிள்ளைக்கு 2 கண்ணும் கண்ணுன்னு தெரியாது. 2வது பையன் பிறந்திருக்கிறான், அவனுக்கு 2 கண் தெரியாது. 3வது பையன் பிறந்திருக்கிறான், அவனுக்கு 2 கண் தெரியாது. யோசிச்சு பாருங்க, அந்த தாயினுடைய துக்கம், தகப்பனுடைய துக்கம் எப்படி இருக்கும்? அழுது கொண்டே இருப்பார்கள். அழுது கொண்டேதான் அவருடைய வாழ்நாள் கழிந்திருக்கும். கர்த்தருடைய பிள்ளைய சபை அதை தான் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவரும் பந்தய பொருளை இழந்து போகக்கூடாது. ஒருவரும் பந்தய பொருளை விட்டுவிடக் கூடாது. அப்படி என்றால் தேவனுடைய சாயலோ உருவாக வேண்டும். உங்கள் சிந்தனைகள், எண்ணங்கள், உணர்வுகள், பேச்சுகள், பார்வைகள், உங்கள் கிரியைகள் எல்லாவற்றிலையும் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக, கிறிஸ்துவின் சாயலை அணிந்தவர்களாக, கிறிஸ்துவின் சாயலை பெற்றவர்களாக, கிறிஸ்துவை போல மாறும்படியாய்தான் இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்தார். எல்லாருடைய ஒரு கேள்வி, நிர்பந்தமான மனுஷன். எனக்கு அப்படிதான் இருக்குன்னா வாழ விரும்புறேன்னு நினைக்கிறேன்யா, ஆனா முடியவில்லை. இப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை உண்டு, முடியவில்லை. வெள்ளை போலத்தை போல என் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு உண்டு, ஆனா முடியல. எனக்குள்ள சில சுவாபங்கள் இருக்கிறது, அது எனக்கு தெரியும். அது என்னை குத்தி கொண்டே இருக்கிறது, அது என்னை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாளில எப்படி இதுல இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட முடியும்? எப்படி நீங்கள் வெள்ளை போலமாய் மாற முடியும்? எப்படி இந்த சபைக்கு வாசனை வீசுகிறவர்களாய், உங்கள் குடும்பத்திற்கு வாசனை வீசுகிறவர்களாய், உங்கள் தேசத்துக்கு வாசனை வீசுகிறவர்களாய் எப்படி மாற முடியும்? ஏனென்றால் எலியா சாகும்போது சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலின் ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர் என்று அவருடைய சரீரத்திலே விழுந்தழுதார்கள். ராஜா அழுதான், விழுந்தழுதான். ராஜா அழும் போதும் அப்படிதான் அழுகிறான். இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவர் எங்களை விட்டு போய்விட்டீரே. பவுல் சொல்றா, இனிமேல் நீங்க அவங்கள பார்க்க மாட்டேன்னு சொல்றான். அந்த ஜனங்களும் அழுறாங்க, பயங்கரமா அழுறாங்க. ஐயா, என்னையா அவங்க பார்க்க மாட்டேன் நீங்க சொல்றீங்க? கர்த்தர் உன்னை வாசனை வீசுகிற அருமையான தேவன் தூவ வர்க்கமாய் தேவன் மாற்றுவாராக. அதற்குதான் உன்னை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதற்குதான் இந்த ரட்சிப்பின் பாதையில் உன்னை நடத்தி இருக்கிறார். அதற்குதான் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதற்குதான் தேவன் உன்னை கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்குதான் உன்னை பூமியில ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். உன்னோடு கூட இருந்த நிறைய பேருடைய மரணத்தை நீ கண்களினாலே பார்த்தாய். உன்னை ஏன் பூமியில கர்த்தர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அழிந்து போகிற மனிதர்களுக்காக, அழிந்து போகிற சபைகளுக்காக, அனுமதி நிம்மதி இல்லாத குடும்பங்களுக்காக, அவைகளை கட்டும்படியாய், அவைகளை வேர்ப்பிக்கும்படியாய், அவர்களை எடுத்து நிமிர்த்தும்படியாய் தேவன் உன்னை வைத்திருக்கிறார். முதலாவதாக இந்த வெள்ளை போலம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த ஜீவியத்திற்குள்ளே நாம் வர வேண்டும் என்றால் ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும். இல்லாவிட்டால் வந்து போகிறவராய் இருக்கு. சிலருக்கு சில அனுபவம் இருக்கு, பரிசுத்தாய் பெற்றிருப்பாங்க. எப்போ இப்ப கிடையாது, அந்த அனுபவம் எல்லாம் இப்ப கிடையாது. ஆவியானவர் எப்பமா வெளியே போயிட்டாரு, இப்ப இல்ல. ஆனா எப்போதும் நீங்கள் பரிசுத்தாவிலே நிறைந்து இருக்கிறவர்களா இருந்தால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பாவத்தை ஜெயிக்க முடியும். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசை ஜெயிக்க முடியும். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற உலகத்தை ஜெயிக்க முடியும். வாசிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம். தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 23-24. நாம் செய்த கிரியைகளின் நிமித்தம்
அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், பரிசுத்த ஆவியான அண்டர்லைன் பண்ணிடுங்க, பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதல். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் உன்னை புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். The creation, அருமையான என்ன கிரியேஷன் உனக்குள்ள நடக்குதுன்னா தேவ சாயல் உனக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. என்ன பலன் அடைகிறீர்கள்? பரிசுத்த ஆவியினால் வரும் தேவ சாயல் உங்களுக்குள்ளே வரும்போது தேவ சாயலை அருமையான அழிந்து கொள்ளுகிறீர்கள். சத்துருவை ஜெயிக்கத்தக்க பலன் அடைகிறீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முதுபலன் அடைந்து சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆகவே நம்மை அருமையான இந்த வெள்ளை போலமாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டும். நிறைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் என்னன்னா, பிசாசு என்ன விரும்புறான் தெரியுமா? நீ மாம்சத்தோடு கூட இணைந்து இயேசுவை பின்பற்று. மாம்சத்தோடு கூட இணைந்து நீங்க இயேசுவை பின்பற்ற முடியும், ஆனால் அவர்கள் ஜெயம் பெற முடியாது. பிசாசு என்ன சொல்றான்னா, நீ உலகத்தோடு கூட இணைஞ்சி இயேசுவை பின்பற்று, பாட்டு பாடு, ஜெபம் பண்ணு, ஆராதனை பண்ணு, அந்நிய பாஷையெல்லாம் கூட நீ பேசு. ஆனா ஆவியானவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ வசனத்தோடு கூட இணைஞ்சிக்கோ, நீ பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைஞ்சிக்கோ. தேவன் சொல்ற வார்த்தை தான், பரிசுத்த ஆவியானோடு இணைஞ்சிக்கோ, சபையோடு கூட இணைஞ்சிக்கோ, ஊழியக்காரனோடு கூட இணைஞ்சிக்கோ. அப்பதான் நீ பலன் அடைய முடியும். ஹல்லேலூயா. உபவாசம் கொடுத்து போ, ஜெபம் பண்ணு, அப்பதான் நீ எல்லாம் பலன் அடைய முடியும். இரண்டாவது, வெள்ளை போலமாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் அது உடைக்கப்பட வேண்டும். நீங்க வெள்ளை போலம் பாத்தீங்கன்னா சாம்பிராணி, உங்களுக்கு வெள்ளை போலம்னா நிறைய பேருக்கு அது தமிழ் வார்த்தை கிடையாது. சாம்பிராணி இருக்கிறது போலதான் அது ஒரே போல அதே போலதான் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொண்டு வந்து நசுக்கி உடைச்சி அதை பவுடர் ஆக்குவாங்க. அது வெள்ளை போலமா இருக்கும் போது வாசனை இருக்கும், உடைக்கும் போது வாசனை. எப்படி தைல குப்பியை அருமையான தைல குப்பிக்குள்ளே அந்த தைல குப்பிக்குள்ளே தைலம் இருக்கும் போது அருமையான அந்த விலையேறப்பெற்ற தைலம் தைல குப்பிக்குள்ளே இருந்தது. அதை உடைத்து ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றினதுனாலே அந்த இடம் முழுவதும் வாசனை வீசினது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் இவள் என் கால்களிலே அந்த தைலத்தை ஊற்றினாள். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ இவள் செய்ததும் நினைக்கப்படும் என்று சொல்லுகிறாள். அதே போலதான் இது ஒரு வாசனை வீசுகிற அருமையான இந்த வெள்ளை போலத்தை உடைக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் உடைக்கிற இடத்துக்கு வர வேண்டும். உடைக்கிற இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உடைக்கிற இடத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை நடத்துவார். உன் பெருமை உடைக்கப்பட வேண்டும். உன்னுடைய அருமையான பெருமையான பேச்சுகள் உடைக்கப்பட வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலே நீங்கள் பெருமை பாராட்டி விடாதீர்கள். வீடா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், வசதியா இருக்கட்டும், வசதி வாய்ப்புகளா இருக்கட்டும், எல்லாம் தேவன் கொடுத்த கிருபை. ஆமென். நமக்கு தேவன் தான் கிருபை. இதில் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. பவுல் எழுதுகிறான், கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறே ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். கமாலையின் கீழிருந்து படித்த பெரிய படிப்பாளி. அந்த நாட்களிலே பவுலை போல படிச்சோம் ஒருத்தன் கூட இல்ல, ஒரு ஊழியக்காரன் கிடையாது. அப்போஸ்தலர் 12 பேரும் பவுல மாதிரி யாரும் படிக்கல. ஹை எஜுகேட்டட் ஒரு ஆள் உண்டுன்னா பவுல் தான். அவன் சொல்றான், அருமையான நான் எல்லாராலும் துடைத்து போடப்பட்ட அழுக்கும் கந்தையுமான மனுஷனுக்கும் தேவதூதருக்கும் நான் வேடிக்கையாய் மாறி போனேன். நம்ம
ஒருவேளை சிலருக்கு நல்ல அழகு ஆண்டவர் கொடுத்திருப்பாரு, சிலர் நல்ல கலரா இருக்கிறாங்க, சிலர் நல்ல பெரிய வீட்டுல குடியிருக்கிறாங்க, சிலர் நல்ல கார்ல வாசம் பண்றாங்க, சிலர் நல்ல பதவியில் இருக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க, சிலர் நல்ல சம்பளத்தில் இருக்கிறாங்க. அருமையான சமுதாயத்திலே மற்ற ஜனங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒண்ணு சொல்லணும், இதெல்லாம்ப்பா நீ எனக்கு கொடுத்த கிருபைப்பா, நீ எனக்கு கொடுத்த இறக்கப்பா. சிலருக்கு நல்ல கணவரை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், சிலருக்கு சில நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இல்லாதவர்கள் கூட கர்த்தாவே நீர் என்ன பாதையிலே நடத்துகிறீரோ அந்த பாதையிலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அற்புதம் நடக்கிற ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். சில சமயத்திலே பிள்ளைகள் நமக்கு முள்ளாயிருப்பார்கள், புருஷன் நமக்கு முள்ளாயிருப்பான், மனைவி நமக்கு முள்ளாயிருப்பான். ஏனப்பா ஏனப்பா ஏனப்பான்னு கேட்கிறோம். ஆண்டவர்கிட்ட வர்ற ஒரே பதில், உன்னை உடைக்க ஒப்புக்கொடு, இன்னும் உடைக்க ஒப்புக்கொடு. நீ உடைக்க வேண்டிய பகுதிகள் இன்னும் இருக்கிறது, நீ நொறுக்கப்பட வேண்டிய பகுதி இன்னும் இருக்கிறது. அருமையான அற்புதம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஆண்டவரே நினைக்க இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை உண்டு. மகளே, நீ உடைக்க வேண்டிய பகுதி உண்டு. அருமையான மகளே, நீ உடைக்க வேண்டிய பகுதிகள் உண்டு. அதை உடைக்க நீ ஒப்புக் கொடுத்தால், அதை உடைக்க நீ அருமையான ஒத்துக்கொண்டால் அற்புதம் நடக்கும். நான் போக மாட்டேன், யாரையாயிலும் அனுப்பும். இன்னொருத்தர் என்ன செய்தானா, நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போனான். ஆண்டவர் சொன்னார், இல்ல நீ போய் தான் ஆகணும். இல்ல நான் போக மாட்டேன். கப்பல் ஏறினா குட் டிராவல், அவனுக்கு நல்ல டிராவல் கிடைச்சு, ஈஸியா போச்சு. சில சமயம் நீங்க பின்மாற்றத்தில் போகும்போது எல்லாம் ஈஸியா இருக்கிற போல இருக்கும். ஈஸியா கிடைச்சிச்சு, பெர்த் கிடைச்சு, சீட்டிங்ல நல்ல தூங்குற மாதிரி பெட்டும் கிடைச்சு. ஐயா போனாரு, நல்லா படுத்து தூங்குற, காற்று பலமா அடிக்க தூங்கிட்டு இருக்கிறாயா, அலை கொந்தளிக்கிறியா, தூங்கிட்டு இருக்கிறாயா. அவன் கடவுளை கும்பிடுறான், இவன் தூங்கிட்டு இருக்கிறான். இவன் தட்டி எழுப்புறாங்க, இங்க அவன் சரக்கெல்லாம் தூக்கி போட, நீ என்ன கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிற, அவன் கொரட்டை சத்தம் கேட்டு எனக்கு கடுப்பா இருக்கணும், என்ன பண்ணும் பாரு, எழும்பு, நீ எங்க இருந்து வந்திருக்கிற, யாரு? அவன் சொல்றான், நான் தேவனை விட்டு வந்திருக்கிறேன், தேவ சமூகத்தை விட்டு வந்திருக்கிறேன், தேவ சத்தத்தை கேட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? அவன் சொல்றான், என்ன கடல்ல தூக்கி போட்டுருங்க, உங்களுக்கு நீங்க உங்களுக்கு குட் டிராவல் கிடைக்குங்கண்ணா. சில பின்மாற்றத்தில் இருக்கிறவன் வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை தான், டிராவல் இருந்தாலும் பிரச்சனை தான், சபையில் இருந்தாலும் பிரச்சனை தான். ஆனா கர்த்தர் விட மாட்டாரு, ஆண்டவர் விடவே மாட்டாரு. அவன் பாட்டுக்கு கம்முன்னு சாகிறதுக்கு ரெடியா தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு மூச்சு அடக்கிட்டான். அடக்க வரையிலும் அடக்கும், அது பிறகு தண்ணி முடியாத பட்சத்துல இது உள்ளே செத்து மீனுக்கு இரையாயிரும், அதுக்கு வந்துட்டான். ஆண்டவர், நீ செத்து போயிடலாம் நினைக்கிறியா? உன்னை நான் சாவ விட்டாதானே நீ சாவ, நான் உன்னை சாவ விட மாட்டேன். சொல்லிட்டாரு ஆண்டவர், சாப்பிடவே கூடாது ஒரு 3-4 நாள். இது ஆளு. ஆமா, அவன் முதல் நாள் மனம் திரும்பலையா, 2ஆம் நாள் மனம் திரும்பலையா, அதுக்கு பிறகுதான் சத்தம் போடுறான், ஆண்டவரே எனக்கு இறங்க ஐயா. சில சமயங்கள்ல அருமையான தேவனை பூரணமான ஒப்பு கொடுத்தல் வரும்போது இந்த மீனே கொண்டு போய் அருமையான அவனை நினிவேலை போய் கக்கி விட்டது. ஹல்லேலூயா. இந்த வெள்ளை போலம் அருமையான வாசனை வீசுகிற ஒரு பொருளாக மாற வேண்டும் என்றால் கர்த்தர் உன்னை மாற்றும்படியாய், அருமையான ஆண்டவர் உன் ஜீவியம் மாறும்படியாய் இருக்கிற முதல் இடம் கர்த்தரே என்ன பண்ணுகிறார் என்றால் பரிசுத்த ஆவியை உனக்குள்ளே வைக்கிறார். 2வது கர்த்தர் உன்னை உடைக்கிற இடத்துக்கு அனுப்புவார். சில சமயத்துல நமக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க சின்ன வயசா இருப்பாங்க, நம்ம சீனியரா இருக்கும், நம்ம அவங்களுக்கு மனசு ஒத்து வராது, ஏன்னா நம்ம கூட தான் வந்தாங்க இவங்க. நான் என்ன சொல்றேன், சின்ன வயசோ பெரிய வயசோ கர்த்தர் உங்களை அவங்களுக்கு மேல அதிகாரியா வச்சுக்கிறாரு. இல்ல நீங்க போங்க அந்த வார்டுக்கு போங்க, அவங்க சீனியர் வருவாங்க, வயசு கம்மியா இருக்கும், எல்லாம் குட் மார்னிங் சொல்லுவாங்க. இந்த அம்மா இப்படியே எங்கேயோ வேலை செய்யிட்டே இருக்கும்.
குட் மார்னிங் குட் மார்னிங். கைய கூட திருப்பாது, முகத்தை கூட திருப்பாது. ஏன்னா வயசு கம்மியா, சீனியர் இல்லையா. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு நீ கீழ்ப்படியணும். ஆமென். அல்லேலூயா. அதான் உனக்கு உடைக்க வைக்கிற இடம். ஆமென். இல்ல என்னால அது ஒத்துக்க முடியாது, என்னால இருக்க முடியாது. இந்த வீட்டுக்காரர் எதுக்கு உன்னை கொடுத்துருக்காரு தெரியுமா? உன்னை உடைக்க கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வீட்டம்மாவை எதுக்கு கொடுத்திருக்காரு தெரியுமா? உன்னை உடைக்க கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ உடைக்கிறவெல்லாம் அந்த அம்மா மாறாது, நீ உடைக்கிறவெல்லாம் அந்த ஐயா மாற மாட்டார். ஆமென். நீ கண்ணீரோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே உடைக்க ஒப்பு கொடுக்கணும். என்ன தெரியுமா? அப்பா நான் அல்லப்பா, கிறிஸ்து நிலை பிழைக்கிறேன். என்னிலே மேன்மை பாராட்ட என்னப்பா இருக்குது. இன்னைக்கு செத்தா எல்லாரும் போன் பண்ணுவாங்க, பாஸ்டர் காந்தி எடுத்துட்டாங்களா, வச்சுக்கிறாங்களா? ஏன் சாயங்காலம் எடுக்கல? இல்ல அவங்க பையன் வெளிநாட்டுல இருந்து வரணுமா, அதனால ஒரு நாள் வச்சுக்கிறாங்க. சரி, அவங்க வரும்போது சொல்லுங்கப்பா. அவ்வளவுதான் நம்ம மதிப்பு, அவ்வளவுதான் நம்முடைய விலை, அவ்வளவுதான் நம்முடைய பார்வை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை உடைக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்தால், உடைக்கிற இடத்துல உன்னை விட்டு கொடுத்தால், உடைக்கிற இடத்திற்கு நீ போனால், ஓ பார்வோனுடைய அரண்மனையிலே ராஜாவோடு கூட இருக்கலாம். உடைக்கிற இடம் குழி, தரிசனம் பெருசு, சொப்பனம் பெருசு. அவனுடைய கதிர்கட்டுகள் எல்லாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறது. சந்திரனும் சூரியனும் வணங்குகிறது. அதனால இப்ப எங்க சந்திரன் சூரியன் வணங்குறவன் எங்க கிடக்குறான்? குழிக்குள்ள நடக்கிறான். மேல பார்த்தா கல்லு. 2 முறை விற்கப்பட்டான். போத்திபாருடைய மனைவியினாலே கேவலப்படுத்தப்பட்டான். சிறைச்சாலையில் இருந்தான். அவனை சிறைச்சாலைதான் பூரணமா உடைக்கப்பட்ட இடம். அதுக்கு பிறகு இனி ஒரு சிறைச்சாலையோ, இன்னொரு குழியோ, இன்னொரு கல்லோ, இன்னுடைய விற்பனையோ, இனிமேல் ஒரு போத்திபாருடைய வீடு வராது. நேராக அவன் போகிற இடம் அருமையான பார்வோன் அந்த இருக்கிற அந்த போத்திபார் அரண்மனையிலே அவன் போனான். கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து தவறு பண்ணிட்ட உண்மைதான், பேசிட்ட உண்மைதான், நம்ம பாத தவறி வந்துட்ட உண்மைதான், நம்ம யோசிக்காம செய்த உண்மைதான், நமக்கு திட்டமிடாம இருக்கனால நம்ம செய்த உண்மைதான். ஆண்டவரே நம்ம மன்னியப்பா, எனக்குள்ள ஒரு திட்டம் இல்லை, நான் யோசிக்காம செய்தேன்பா, நான் இப்படி செய்தேன். அழுது ஒப்பு கொடுத்து அருமையானவங்களை உடைக்க ஒப்பு கொடுங்க. புதிய வருஷம் ஒரு மகிமையான வருஷமாயிருக்கும். புதிய வருஷம் ஒரு ஆசீர்வாதமான வருஷமாயிருக்கும். புதிய வருஷம் நன்மைகளை காண்கிற வருஷமா இருக்கும். ரைட். அடுத்தது சோதனை. Glory to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது அக்கினிக்குள்ளே போக வேண்டும். நீங்க அந்த பாய் பாத்தீங்களா? பாய் என்ன பண்ணுவான்? தீ கொஞ்சம் வச்சிருப்பான், அது சாம்பிராணி போட்டு ஒரு இது வச்சிருப்பான், கொஞ்சம் தான் போடுவான், அந்த கடை முழுவதும் புகையாயிரும். அப்போ நீங்க பசுத்தாவியான உங்களுக்குள்ளே வரும்போதே நீங்க வாசனை வீச ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுவண்டைக்கு வந்தீங்களோ அப்பமே வாசனை வீச ஆரம்பிச்சிருவீங்க. அருமையான 2வது பரிசுத்த வரும்போது வாசனை வீச ஆரம்பிச்சிருவீங்க. 3வது நீங்க தேவன் உங்களை உடைக்க ஒப்பு கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் வாசனை வீச ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ தீக்குள்ள போகும்போது எப்படிப்பட்ட வாசனை தெரியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இருந்த இடம் முழுவதும் அந்த வெள்ளை போல வாசனை வீசினது. இயேசு கிறிஸ்து அருமையான இருந்த இடம் முழுவதும் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னவென்றால், இடம் கொடுத்தவனுக்கு ஆச்சரியம் என்னவென்றால், நேரம் அங்கிருந்து நாற்றம் தான் வந்தது, இவ்வளவு நேரம் அங்கிருந்து வாடை தான் வந்தது, இப்பொழுது வாசனை வீசுகிறது. உங்க வீட்டை அவங்க சொல்லும் போது எப்படி தெரியுமா சொல்றாங்க? ஏசப்பா வீடு அது. அல்லேலூயா சொல்லுவாங்களா? அந்த வீடியா அங்க இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை பைபிளுக்கு இப்படிலாம் தூக்கிட்டு போவாங்களே, அங்க இருக்குது. அந்த ஜனங்க சொல்றாங்க, ஊர்ல தெருவுல சொல்றாங்க. ஐயா, அது எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? இயேசு பிள்ளைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஐயா, ஆமென். என் குடும்பம் முழுவதும் என்ன எப்படி தெரியுமா வச்சுக்கிறாங்க? ஃபாதர்னு வச்சுக்கிறாங்க. எவ்வளவு ஆசீர்வாதம். அவங்க பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, ஃபாதர் வராருமா. ஏன்னா அவங்களுக்கு பாஸ்டர்னா தெரியாது, ரோமன் கேத்தலிக் ஃபாதர் தான் தெரியும். தேவனுடைய பிள்ளையே,
கர்த்தர் உன்னை அருமையான சோதனைக்குள்ளே, சில சோதனை தான் உன்னை இன்னும் 7 மடங்கு எரிய போட்டாச்சு. இப்ப அக்னியில கொண்டு போனவனே அக்னி பட்டது 7 மடங்கு எரிகிறது. அருமையான அங்கு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடக்கிறது. 4வது ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். 4வது ஒருவர் அவர்கள் அருமையான முடியாயிலும் கருகி போகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிங்க கவிக்குள்ளே ஒருவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். சிங்கம் சுற்றி இருக்கிறது. அந்த ஹிஸ்டரி நீங்க சரித்திரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பொதுவா ஒரு சிங்கம் தான் இருக்கும், அங்க நிறைய சிங்கம் இருக்குமா. அந்த ஹிஸ்டரியை படிக்கும்போது என்ன நடக்கும்னா, அவன் குழியிலே விழவே வேண்டாமா, எல்லாம் பசியில் இருக்கிற சிங்கம். அப்படி போட்டா அது பெரிய அந்த ஆண் சிங்கம் எல்லாம் இருக்குது, ரொம்ப உயரமா அவன் அப்படி பிடிச்சிருமா. எலும்பு கூட அது பசியில கடிச்சு கடிச்சு முறுக்கு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும். ஆனா தானியலை சாப்பிட முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் கால வேளையில சோதனையின் பள்ளத்தாக்கு வனாந்தரத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அங்கே போனவர்கள் எல்லாம் அருமையான செங்கடல் பிளந்ததை பார்த்தார்கள். எல்லாரும் போனாங்கன்னு சொல்ல முடியாது. எகிப்திலிருந்து கொஞ்சம் பேர் அங்க தங்கி இருப்பானுங்க. ஆமென். கொஞ்சம் பேரு 1-2 பேரு கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க ஏன் போகணும் கூட தங்கி இருக்கலாம். ஆனா புறஜாதிகளும் வந்தாங்களாம், அவங்களுக்கு கூட வந்திருக்கிறாங்க. செங்கடல் 2ஆய் பிளந்ததை பார்த்தார்கள். வானத்தின் அருமையான மேக சம்பத்தை பார்த்தார்கள். அக்னி சம்பத்தை பார்த்தார்கள். மன்னாவை புசித்தார்கள். வனாந்தரத்திலே வழிகள் உண்டானது. பாதரட்சை அருமையான அவர்கள் பழமையாய், வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, பாதரட்சை பழமையாய் போகவில்லை. இதெல்லாம் எங்க போனாங்க? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் அருமையான உத்தமன் என்று எண்ணின பின்பு அவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். ஜீவ கிரீடம். யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பலிபீடம், சபையிலே பலிபீடமா இருக்கிற சபை உங்களை என்ன செய்யும்? அக்கினிக்குள்ளே சோதனைகள்லாம் வரும்போது, லேவியராகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அருமையானவர்களை வாசிக்கலாம். லேவியராகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். முடிச்சறேன், அவ்வளவுதான். வாசிக்கிறவங்க வாசிக்கலாம். அங்கே சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எரிக்கிறது போல, ஆட்டுக்குட்டி எல்லாம் எரிக்கணுமா, கொழுப்பு எரிக்கணுமா, எல்லாம் எரிச்சு சாம்பலாய. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி, ஹல்லேலூயா. அக்கினி வந்து இறங்கும் போது என்ன அது செய்யற வேலை? அங்க உங்களை புது மனுஷன் ஆக்குது. அது மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுட்டெரித்து அருமையான அது சாம்பலாய் மாற்று. அந்த ஒரு இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். மறுபடியும் செய்தி வசனத்தை வாசிக்கலாம். முடிச்சார். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு அப்படியே நாம் ஜெபமனோம். அல்லேலூயா. எல்லா பாவ சங்கிலிகளும், எல்லா சாபத்தின் சங்கிலிகளும், எல்லா பயத்தை உண்டு பண்ணுகிற சங்கிலிகளும், வேதனைகளை உண்டு பண்ணுகிற சங்கிலிகளும் இப்பொழுதே உடைந்து போகிறது. இப்பொழுதே நீ விடுதலையாக்கப்படுகிறாய். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.